ஓம் நம சிவாயம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரசமணி எப்படி செய்கிறதுன்றதை ஷார்ட் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இதோட ஃபுல் வீடியோ யூடியூப்பில் இருக்குது. 1 மணி நேரம் வீடியோ. பார்க்காதவங்க போய் பார்த்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. இந்த ரசமணி செய்கிறதுக்கு நமக்கு தேவையானது லிங்க ரசம், வாழை ரசம்னு சொல்லுவாங்க, அந்த ரசம் சுத்தி செய்தது, அப்புறம் விராலி இலைச்சாறு, அப்புறம் துருசு சுண்ணம். இதை 3 வச்சு தான் நம்ம ரசமணி கட்டுறோம். இதில் வேறு எந்த ஒரு உலகமும் நம்ம கலக்கலை. இப்போ இந்த ரசமணி அணியிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வாத பித்த கபம் சரி பண்ணும் உடம்புல அணிஞ்சதுக்கப்புறம். இதனால் நோய் நொடி அண்டை விடாமல் பார்த்துக்கும். அப்புறம் நவகிரக தோஷங்களை சரி பண்ணும், தொழில் விருத்தி அடையும், வியாபாரம் டெவலப் ஆகும், கையில் காசு தங்கும், கடன் தொல்லை சரியாகும், ஜாதக தோஷங்கள் சரியாகும், காரிய தடைகள் சரியாகும், எதிரிகளும் வசியமாவாங்க. எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட கெட்ட விஷயங்கள் எதுவும் அண்டாது. அதேமாதிரி தெய்வத்தை வசியம் பண்ணி கூட வச்சுக்கலாம். மந்திர சக்தி, தியான சக்தி, யோக சக்தி, வாக்கு பலிதல், இது எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கலாம். இது வேணும்ன்றவங்க அவங்க பேர், ராசி, நட்சத்திரம் கூட ரெடி பண்ணி தருவேன். இப்போ இல்லை மணி, இப்போ நீங்கள் மணி வாங்கி போட்டதுலேருந்து எப்படி இருக்குங்க இப்போ உங்களுக்கு? சிறப்பா போயிட்டு இருக்குங்க ஐயா. அதாவது ஒரு நாளைக்கும் ஒரு விதமான இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுதுங்க ஐயா. நல்லா தெரியுது இல்லைங்களா? சரி சரி. உங்களுடைய தேவைகள் ஒன்று பூர்த்தி ஆகிட்டு வருதுங்களா நம்ம மணி ரசமணி போட்டதுல இருந்து? அது நெருங்கியோடு வருதுங்க ஐயா. சரி 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 சரிங்க. அதுக்கு எல்லாம் அதாவது எட்டாத காணாத இடத்துல தெரிஞ்சது இப்ப கண் முன்ன தெரியுற அளவுக்கு வந்திருக்கு. சரி சரி. படிப்படியா நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் மாறும், படிப்படியா மாற ஆரம்பிக்கும். சரிங்க சரி. அதாவது ஒரு மணி முழுமையா 90 நாளைக்கு அப்புறம் நல்ல முழுமையா வேலை செய்யறத உணரலாம். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரிங்களா? சரி. இப்ப அந்த மாதிரி எலுமிச்சை மரத்தெல்லாம் போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம மணி. அப்படியே நீங்க டெய்லி விபூதி மட்டும் போட்டு கிளீன் பண்ணிட்டு வாங்க போதும். அதான் நான் இப்ப என்ன பண்றேன், ஒரு கையில உள்ளங்கையில விபூதி போட்டு ஒரு 4 டிராப் எலுமிச்சை சாறு போட்டு அப்படியே அதை குழைச்சி அதுல போட்டு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆகாது. பிரச்சனை இல்லை, பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க சரிங்க.